அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் புவியியல் பாடம் 2 நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் புவியியல் பாடம் 2 நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாம். 1. பெருங்கண்டம் என்பது டேஸ் எனப்படும் பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பு டேஸ் ஆகும். பெருங்கண்டம் என்பது பாஞ்சியா எனப்படும் பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பு பான்தலாசா ஆகும். 2. புவியின் மேற்பரப்பு டேஸ் சதவீதமும் நீராலும் டேஸ் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. புவியின் மேற்பரப்பு டேஸ் சதவீதம் நீராலும் டேஸ் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. எவ்வளவு அப்படின்னா 71% நீர், 29% நிலம். உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. 4. உலகின் மிகச்சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா. 5. புவியில் 5 பெருங்கடல்கள் யாவை? யாவைன்னு கேட்டிருக்காங்க. 5 பெருங்கடல்கள். 1. பசிபிக் பெருங்கடல், 2. அட்லாண்டிக் பெருங்கடல், 3. இந்திய பெருங்கடல், 4. தென் பெருங்கடல், 5. ஆர்டிக் பெருங்கடல். 6. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல், 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல், 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 7. உலகின் மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமாக மிக குறுகிய நிலப்பகுதி நில சந்தி எனப்படும். சர்வதேச மலைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அது டிசம்பர் 11 அன்று. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. பரப்பளவின் அடிப்படையில் கண்டங்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. அதாவது நிறைய கண்டங்கள் இருக்கு இல்லையா, அதை பரப்பளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்காங்க. 1 ஆசியா, 2 ஆப்பிரிக்கா, 3 வட அமெரிக்கா, 4 தென் அமெரிக்கா, 5 அண்டார்டிகா, 6 ஐரோப்பா, 7 ஆஸ்திரேலியா. அதாவது பரப்பளவின் அடிப்படையில் கண்டங்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. மிக பெரும் நிலப்பரப்பினை டேஸ் என அழைக்கிறோம்? கண்டங்கள் என அழைக்கிறோம். உலகில் டேஸ் கண்டங்கள் உள்ளன? 7. அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லைகளாக உள்ள கண்டங்கள் யாவை? அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லைகளாக உள்ள கண்டங்கள் யாவை? 1 கிழக்கே ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும், 2 மேற்கே வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும், 3 வடக்கே ஆர்டிக் பெருங்கடல், தெற்கே தென் பெருங்கடல் வரை. 14 வட தென் அமெரிக்காவை சூழ்ந்துள்ள பெருங்கடல்கள் எவை? பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். நிலத்தோற்றங்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நிலத்தோற்றங்கள் 3 வகைப்படும். பொறுத்துக. மேலே நிலத்தோற்றங்கள் எத்தனை வகைப்படும் சொல்லியிருந்தோம் இல்லையா? 3. அதில் பொறுத்துக்க இந்த சைடு என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் நிலை நிலத்தோற்றங்கள், 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள், 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்னு இருக்கும். சரியா? அதுக்கு நேரம் மாறி மாறி இருந்துச்சுன்னா கொஸ்டினில் கரெக்டாக என்ன செஞ்சுருங்க, மேட்ச் பண்ணிடுங்க. முதல் நிலை நிலத்தோற்றங்கள் எவை? கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள். 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் எவை? மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள். 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் எவை? கடற்கரை, மணல் குன்றுகள், மொரைன்கள், பள்ளத்தாக்குகள். இது எல்லாமே சரியாக இருக்கிறதுனால, ஈக்குவலாக கொடுத்துருக்கிறதுனால அனைத்தும் சரி. 17 சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும்? மலைகள் ஆகும். சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு டேஸ் ஆகும்? பீடபூமி. டேஸ் என்பது சமமான மற்றும் தாழ்நில தோற்றமாகும். இது கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் சமவெளி. தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் யாவை? 1 தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. தமிழ்நாட்டில் காணப்படுற பீடபூமிகள் தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. உலகிலேயே உயரமான சிகரம் இமயமலை தொடரில் உள்ள டேஸ் சிகரமாகும்? எவரெஸ்ட். 8848 மீட்டர்.
22 உலகின் நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர் 7000 கிலோமீட்டர் தென் அமெரிக்கா. 7000 கிலோமீட்டர் தென் அமெரிக்கா. தமிழ்நாட்டில் காணப்படும் கோடை வாழிடங்கள் எவை? உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு, ஏலகிரி. 23 கவனிங்க. தமிழ்நாட்டில் காணப்படும் கோடை வாழிடங்கள் எவை? 1 உதகமண்டலம், 2 கொடைக்கானல், 3 கொல்லிமலை, 4 ஏற்காடு, 5 ஏலகிரி. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எது? திபெத் பீடபூமி, உலகத்தின் கூரை. இந்தியாவில் கனிம வளங்கள் நிறைந்து காணப்படும் பீடபூமி எது? சோட்டா நாகபுரி பீடபூமி. தென்னிந்தியாவில் எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது? தக்காணம் பீடபூமி. சமவெளிகளில் தோன்றிய மிக பழமையான நாகரிகங்கள் யாவை? மெசபடோமியா நாகரிகங்கள், சிந்து சமவெளி நாகரிகம். வட இந்தியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய சமவெளி எது? கங்கை சமவெளி. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் டேஸ் டேஸ் ஆறுகளால் உருவாக்கப்பட்டவையாகும். காவிரி, வைகை. தமிழ்நாட்டில் முக்கிய சமவெளிகள் டேஸ் டேஸ் ஆறுகளால் உருவாக்கப்பட்டவை ஆகும். காவேரி, வைகை. பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியது எது? ஆற்றுச் சமவெளிகள், சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி. அதாவது ஆற்றுச் சமவெளிகள் எதுன்னா சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி. பொறுத்துக. இது மாறி மாறி இருக்கும். நீங்கள் கரெக்டாக என்ன செய்யுங்க, பொருத்தி ஆன்சரை கொடுத்துருங்க. இங்கே நாங்கள் கரெக்டாக கொடுத்துருப்போம். 1 பசிபிக் பெருங்கடல் 47%, அட்லாண்டிக் பெருங்கடல் 23%, இந்திய பெருங்கடல் 20%, தென் பெருங்கடல் 6%, ஆர்டிக் பெருங்கடல் 4%. அனைத்துமே சரி. ஏன்னா இங்கே கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர் அனைத்தும் சரி. சரியா? 32 பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி எது? மரியானா அகழி 10,994 மீட்டர். பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியானதை தேர்ந்தெடு. பசிபிக் பெருங்கடல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நிறைய என்ன செய்கிறாங்க, இப்போ வர்ற டிஎன்பிசியில் எல்லாத்துலேயுமே குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துலேயுமே கேட்டுட்ருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் இதுக்கு ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் எது, இல்லை இந்த கூற்று சரியா தவறா, இதில் எது சரி அப்படின்னு. சரியா? சரியானதை தேர்ந்தெடுத்துறதுன்னு. அப்போ பசிபிக் பெருங்கடலுக்கு இதில் எதெல்லாம் கரெக்டாக பொருந்துதுன்னு பார்க்கணும். இங்கே நாங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவோம். பசிபிக் பெருங்கடல் புவியின் மொத்த பரப்பளவில் 1/3 பகுதியை கொண்டுள்ளது. சரியா? சரி. இப்பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது. பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது. சரி. முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி பெரிங் நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது. சரியா? சரி. புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. சரியா? சரி. அப்போ அனைத்தும் சரியானவை. பசிபிக் பெருங்கடலின் எல்லைகளாக உள்ள கண்டங்கள் யாவை? மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவும், கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, வடக்கில் ஆர்டிக் பெருங்கடல், தெற்கில் தென் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலின் எல்லைகளாக உள்ள கண்டங்கள் எவை? மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா, கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, வடக்கில் ஆர்டிக் பெருங்கடல், தெற்கில் தென் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? பெரிங் நீர்ச்சந்தி. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் பசிபிக் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது. கடலின் ஆழத்தை விட டேஸ் குறியீடு பயன்படுகிறது. கடலின் ஆழத்தை அளவிட டேஸ் குறியீடு பயன்படுகிறது. மீட்டர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் யாவை? பெரிங் கடல், சீன கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல். பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் யாவை? இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து. டேஸ் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டோ மெகல்லன் என்பவர் பசிபிக் என பெயரிட்டார். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி
பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் என்ன? அமைதி. புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் ஆழமான பகுதி எது? மில்வாக்கி அகழி, 8600 மீட்டர். அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க டேஸில். 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். புவியின் மொத்த பரப்பளவில் டேஸ் ஒரு பகுதியை கொண்டுள்ளது, ஆறில் ஒரு பகுதியை கொண்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடல் டேஸ் வடிவம் கொண்டுள்ளது, எஸ் வடிவம் கொண்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் யாவை? கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் யாவை? கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் யாவை? செயின்ட் ஹெலானா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, பாக்லாந்து. சரியா? சரியானதை தேர்ந்தெடு. இந்திய பெருங்கடல் புவியின் மூன்றாவது பெரிய பெருங்கடல் ஆகும். பரப்பு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது முக்கோண வடிவத்தை கொண்டுள்ளது. இப்பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா அகழி ஆகும். அதாவது சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரின்னா மூணுமே சரிதான், அதனால் அனைத்தும் சரியானவை. 51. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலில் உள்ள தீவுகள் யாவை? அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், இலங்கை, மொரீசியஸ், ரீயூனியன். இந்திய பெருங்கடலை சூழ்ந்த கண்டங்கள் யாவை? மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே ஆசியா, கிழக்கே. இந்திய பெருங்கடலை சூழ்ந்த கண்டங்கள் யாவை? மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே ஆசியா, கிழக்கே ஆஸ்திரேலியா. பொறுத்துக. அதாவது இங்கிட்டு கால்வாய் இந்தந்த டிகிரி கால்வாயின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கிட்டு என்னன்னு கொடுத்துருப்பாங்க, எதை பிரிக்குது அப்படின்னு. கரெக்டாக என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணணும். மாறி மாறி இருக்கும். சரிங்களா? நல்லா கவனிங்க. 6 டிகிரி கால்வாய், 8 டிகிரி கால்வாய், 9 டிகிரி கால்வாய், 10 டிகிரி கால்வாய். இதில் 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. இது எல்லாமே நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கனால அனைத்தும் சரியானவை. இந்திய பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் யாவை? வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல். 56. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் எனக்கு நீர்ச்சந்தியது பாக் நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி எது? ஜாவா அகழி. பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி டேஸ் எனப்படும். ஜாவா அகழி. ஜாவா அகழியின் ஆழம் டேஸ் ஆகும். 7725 மீட்டர். சரியானதை தேர்ந்தெடு. இதில் எது சரின்னு பார்க்கணும். 1. தென் பெருங்கடல் அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ளது. தென் பெருங்கடல் 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ளது. ஜாவா அகழியின் ஆழம் டேஸ் ஆகும். 7725 மீட்டர். இப்போ இந்த சரியானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. தென் பெருங்கடல் அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ளது. தென் பெருங்கடல் 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ளது. அடுத்தது இதன் பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இங்கே அனைத்துமே சரிதான். டேஸ் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களின் தென் பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. தென் பெருங்கடல். 61. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி டேஸ் தென் சாண்ட்விச் அகழி. 62. தென் சாண்ட்விச் அகழியின் ஆழம் டேஸ் ஆகும். 7235 மீட்டர். தென் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் யாவை? ராஸ் கடல்,
வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல். அதாவது என்னன்னா ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல். தென் பெருங்கடலில் உள்ள தீவுகள் யாவை? என்ன தீவு இருக்கு? ஃபேர்வெல் தீவு, பவுமன் தீவு, ஹார்ட்ஸ் தீவு. சரியா? சரியானதை தேர்ந்தெடு. அடுத்த கொஸ்டின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுத்து ஏற்கனவே இந்த கொஸ்டின் நிறையா சொல்லியிருக்கேன் நான், உங்களுக்கு வந்துடும்னு. 1. ஆர்டிக் பெருங்கடல் மிகச்சிறியது ஆகும். இதன் பரப்பளவு சுமார் 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது ஆர்டிக் வட்டத்தினுள் அமைந்துள்ளது. வருடத்தின் பெரும்பான்மையான நாட்களில் இப்பெருங்கடல் உறைந்தே காணப்படும். இது அனைத்துமே சரி. 66. ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் யாவை? நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல், பேரண்ட் கடல். ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் யாவை? கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரிய தீவு, நவோயா செமல்யா. அடுத்த கொஸ்டின் 68. ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? யுரேசியன் தாழ்நிலம் அல்லது யுரேசியன் படுகை. யுரேசியன் தாழ்நிலத்தின் ஆழம் டேஸ் ஆகும். 5449 மீட்டர். சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வட அமெரிக்கா. இதுக்கு எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவில் 3வது பெரிய கண்டம், உலக மக்கள் தொகையில் 4வது இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி, அதனால அனைத்தும் சரியானவை. அதே மாதிரி தென் அமெரிக்காவுக்கு சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பரப்பளவில் 4வது பெரிய கண்டம், உலக மக்கள் தொகையில் 5வது இடம், அனைத்தும் சரியானவை. அடுத்தது ஐரோப்பாவுக்கு கேட்டிருக்காங்க. பரப்பளவில் 6வது பெரிய கண்டம், உலக மக்கள் தொகையில் 3வது இடம், அனைத்தும் சரி. அடுத்தது ஆசியாவுக்கு கேட்டிருக்காங்க. பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம், உலக மக்கள் தொகையில் 1வது இடம், இதுவும் சரி, அனைத்தும் சரி. அடுத்தது ஆப்பிரிக்காவுக்கு பரப்பளவில் 2வது பெரிய கண்டம், உலக மக்கள் தொகையில் 2வது இடம், அனைத்தும் சரி. பொறுத்துக. 1. தீவு. அதாவது இங்கே எல்லாம் சரியாக கொடுத்துருப்போம், அங்கே மாறி மாறி இருக்கும். நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் என்னன்னு பார்த்து நோட் பண்ணிடுங்க. 1. தீவு, நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. வளைகுடா, அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி. நீர்ச்சந்தி, 2 நீர்ப்பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி. அகழி, பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி. தீபகற்பம், 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. அனைத்தும் சரிதான், அனைத்தும் சரி. ஏன்னா இங்கே எல்லாமே ஈக்குவலாக கொடுத்து. இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் புவியியல், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ என்ன செய்யுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருனாலும் என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பிவிடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எங்கள் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் தொடர்ச்சியாக கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன செஞ்சிட்ருக்கோம், வந்துட்டுருக்கோம். எங்களுடைய பழைய இதுக்கு முன்னாடி போட்ட என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி எங்களுடைய பழைய வீடியோக்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.